நீதிமன்றம் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்றங்களை ஒப்பிட்டு பேசிய விவகாரத்தில் சீமான் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சென்னை திருமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் யூடியூப் சேனலில் பேசிய வீடியோ ஒன்றின் அடிப்படையில் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துல இந்த வீடியோவில் பேசிய விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்திலே முறையிட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நீதிமன்றத்தையும் அதேபோன்று பாராளுமன்றம் சட்டமன்றத்தையும் குறிப்பிட்டு சீமான் அப்பொழுது அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக எல்லாவற்றிற்கும் நீதிமன்றம் சென்றால் எந்த ஒரு விவகாரமா இருந்தாலும் நீதிமன்றம் சென்றால் சட்டமன்றமும் பாராளுமன்றமும் எதற்கு என்று பொருள்படும்படி அவர் பேசியது சர்ச்சையாக இருப்பதாகவும், இது நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய தொழிலில் இருப்பதாகவும் சார்லஸ் என்பவர் நீதிமன்றத்தை நாடி இது தொடர்பாக அவர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று அதன் அடிப்படையில் சென்னை திருமங்கலம் போலீசார் அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு பதிவு செய்த பிறகு இந்த காவல்துறையினுடைய சட்ட வல்லுநர்களுக்கு அனுப்பி அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைக்காக ஆலோசனையை பெற்றிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.